இப்போ இன்சுலின் போடும்போது நம்ம தோலுக்கு கீழே இருக்கிற சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ அங்கே வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கும். இது சதைக்கும் தோலுக்கும் நடுவில் இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறோமான்னு கண்டிப்பாக கவனமாக போடணும். அதை எப்படி போடணும்னா, இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, ஸ்கின் பிஞ்ச் டெக்னிக்னு. அதாவது இப்போ நீங்கள் சிரிஞ்ச் எடுத்து ப்ரிக் பண்ணுறப்ப உங்கள் ஸ்கின்னை இப்படி பிஞ்ச் பண்ணி ப்ரிக் பண்ணுறப்ப அந்த நீடலோட லென்த் வந்து உங்களோட சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ வரைக்கும் தான் போகும். அதுக்கு கீழே எக்ஸ்டெண்ட் ஆகி உங்கள் சதை பகுதியை குத்தாது. ஏன்னா இப்படி டைரெக்டாக நீங்கள் குத்தும் போது அது சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டை தாண்டி சதை பகுதிக்கு போச்சுன்னா அது வந்து இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன். இப்போ எப்படி நீங்கள் மீதி மருந்தெல்லாம் இடுப்பில் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் போட்டுக்கிறீங்களோ, பட்டக்ஸில் அந்த மாதிரி போட்டுக்கிறீங்களோ, அந்த மாதிரி இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷனாக ஆகிடும். இது மாதிரி ஆச்சு அப்படின்னா லோ சுகர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்கின்னை பிஞ்ச் பண்ணி கரெக்டான சப்கியூட்டேனியஸ் ஏரியாவில் தான் போடுறோமா அப்படிங்கிறது இன்சுலின் ப்ராப்பராக அப்சார்ப் ஆகிறதுக்கு முக்கியமான பாயிண்ட். அதே போல் இன்சுலின் சிரிஞ்சில் 2 லென்த் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி 6 மில்லிமீட்டர் லென்த். இது வந்து நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற இன்சுலின் சிரிஞ்ச். இது வந்து பென் டைப்பில் வர்றது 4 மில்லிமீட்டர். இது ரொம்ப சின்ன நீடில். ஸோ யாருக்கு எது யூஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்கும், அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த 4 மில்லிமீட்டர் நீடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே போல் உங்களோட பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 19க்கு கீழே இருந்தால் உங்களுக்கும் 4 மில்லிமீட்டர் சிரிஞ்சு தான் யூஸ் பண்ண முடியும். பட் மீதி எல்லா அடல்ட்ஸும் 6 மில்லிமீட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ யார் எங்கே யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ சப்கியூட்டேனியஸ் ஃபேட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே அதிகமாக இருக்கிறது பட்டக்ஸில், அடுத்தது வயிறு பகுதி, அடுத்தது தொடைப்பகுதி, கடைசியாக தான் கை. ஸோ எல்லாரும் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, நான் ஏன் வயிறில் போடணும், நான் ஏன் தொடையில் போடணும், நான் கையில் போட்டுக்கலாமான்னு. கையில் தான் சப்கியூட்டேனியஸ் ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்கின் பிஞ்ச் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் போடுறதுக்கு இன்னொரு ஆளோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒருத்தரை நம்பி நீங்கள் இருக்கும் போது அவங்க இல்லைன்னா நீங்கள் இன்சுலினை ஸ்கிப் பண்ணுவீங்க. அதனால் நீங்களே போட்டுக்கிற மெத்தட் எது ஈஸியோ அந்த இடத்த தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே போல் தான் பட்டக்ஸும் நீங்கள் இன்னொருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் அங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ப்ரிஃபர் பண்ண வேண்டியது ஒன்றா வயிறு பகுதி இல்லை தொடைப்பகுதி. ஸோ இதில் யார் யாருக்கு எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ குழந்தைங்க அவங்களுக்குலாம் வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால வயிறில் நீங்கள் போடும்போது இன்ட்ராமஸ்குலராக ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு தொடையை ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ரெக்னன்சியில் கூட ப்ரெக்னன்சி சக்கரை வரும்போது நீங்கள் தாராளமாக வயிறில் போடலாம். ப்ரெக்னன்சிலேயே இப்போ 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ங்கிறது முதல் 3 மாதம். முதல் 3 மாதத்தில் குழந்தையே கர்ப்பப்பையோடு சேர்த்து இடுப்பெலும்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வயிறில் மித்த அடல்ட்ஸ் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி போடலாம், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. 2வது ட்ரைமஸ்டர், அதாவது 4லேருந்து 6 மாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தொப்புள் வரைக்கும் தான் குழந்தையோட ஃபீட்டல் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் லேட்ரல் பார்ட்ஸில் வயிறோட சைடு பகுதியில் மேல் பகுதி கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம், லேட்ரல் பகுதியில் ஸ்கின் பிஞ்ச் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஜெக்ஷன் சேஃபாக போட்டுக்க முடியும். இதே 3rd ட்ரைமஸ்டர், அதாவது 6லேருந்து 9 மாதத்தில் இருக்கிறவங்கள வந்து ஃபீட்டல் பார்ட்ஸ் இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு லேட்ரல் சைடில் ஸ்கின் பிஞ்ச் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்டமனில் போடுறது ப்ரெக்னன்சியில் கான்ட்ராஇண்டிகேட்டட் கிடையாது, பயப்படவும் தேவையில்லை. கண்டிப்பாக அந்த நீடலோட லென்த்து உங்கள் குழந்தைய போய் குத்தாது, தைரியமாக போடலாம். இதே எல்டர்லி பேஷண்ட்ஸ் ரொம்ப 80ஸ்ல 70ஸ்ல இருக்கவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கின் பிஞ்ச் டெக்னிக் வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா அவங்க தோல் வந்து ரொம்ப மெல்லிஸாகவும் எலாஸ்டிசிட்டி இல்லாமல் தொங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பிடிச்சாலும் கரெக்டான மெத்தடில் போட முடியாது. அவங்களுக்கு 4 மில்லிமீட்டர் நீடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தொடையில் போடுறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.